கரைபொருளுக்கும் கரைப்பானுக்கும் இடையே ஒற்றுமை காணப்படும் போதுதான் கரைதல் நிகழ்கிறது. கரைபொருளுக்கும் கரைப்பானுக்கும் இடையே ஒற்றுமை காணப்படும் போதுதான் கரைதல் நிகழ்கிறது. முனைவுறா சேர்மங்கள் முனைவுறா கரைப்பானில் எளிதில் கரைகிறது. முனைவுறா சேர்மங்கள் முனைவுறா கரைப்பானில் எளிதில் கரைகிறது. முனைவுறா சேர்மங்கள் முனைவுறும் கரைப்பானில் கரைவதில்லை. முனைவுறா சேர்மங்கள் முனைவுறும் கரைப்பானில் கரைவதில்லை. முனைவுறும் சேர்மங்கள் முனைவுறா கரைப்பானில் கரைவதில்லை. முனைவுறும் சேர்மங்கள் முனைவுறா கரைப்பானில் கரைவதில்லை. வெப்பநிலை அதிகரிக்கும் போது நீர்மக் கரைப்பானின் திண்மப் பொருளின் கரைதிறன் அதிகரிக்கிறது. வெப்பநிலை அதிகரிக்கும் போது நீர்மக் கரைப்பானில் திண்மப் பொருளின் கரைதிறன் அதிகரிக்கிறது. குளிர்ந்த நீரில் கரைவதை விட சர்க்கரை சுடுநீரில் அதிக அளவில் கரைகிறது. குளிர்ந்த நீரில் கரைவதை விட சர்க்கரை சுடுநீரில் அதிக அளவில் கரைகிறது. வெப்பக் கொள் செயல்முறையில் வெப்பநிலை அதிகரிக்கும் போது கரைதிறன் அதிகரிக்கிறது. வெப்பக் கொள் செயல்முறையில் வெப்பநிலை அதிகரிக்கும் போது கரைதிறன் அதிகரிக்கிறது. வெப்ப உமிழ் செயல்முறையில் வெப்பநிலை அதிகரிக்கும் போது கரைதிறன் குறைகிறது. வெப்ப உமிழ் செயல்முறையில் வெப்பநிலை அதிகரிக்கும் போது கரைதிறன் குறைகிறது. திரவத்தின் வெப்பநிலையை அதிகரிக்கும் போது வாயுவின் கரைதிறன் குறைகிறது. திரவத்தின் வெப்பநிலையை அதிகரிக்கும் போது வாயுவின் கரைதிறன் குறைகிறது. நீர்நிலைகளில் அதிக அளவு ஆக்சிஜன் கரைந்துள்ளது. நீர்நிலைகளில் அதிக அளவு ஆக்சிஜன் கரைந்துள்ளது. திரவத்தில் வாயுவின் கரைதிறனின் அழுத்தத்தின் விளைவை ஹென்ரியின் விதி விளக்குகிறது. திரவத்தில் வாயுவின் கரைதிறனில் அழுத்தத்தின் விளைவை ஹென்ரியின் விதி விளக்குகிறது. அழுத்த அதிகரிப்பு வாயுக்களின் கரைத்தன்மையை அதிகரிக்கும். ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் ஒரு குறிப்பிட்ட பருமனளவு நீர்மத்தில் கரைந்துள்ள வாயுவின் நிறை அதன் மீது செலுத்தப்பட்ட அழுத்தத்திற்கு நேர்விகித பொருத்தமுடையது. அழுத்த அதிகரிப்பு வாயுக்களின் கரைத்தன்மையை அதிகரிக்கும். ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் ஒரு குறிப்பிட்ட பருமனளவு நீர்மத்தில் கரைந்துள்ள வாயுவின் நிறை அதன் மீது செலுத்தப்பட்ட அழுத்தத்திற்கு நேர்விகித பொருத்தமுடையது. ஒரு கரைசலில் உள்ள கரைபொருளின் நிறையை சதவீதத்தில் குறித்தால் அது அக்கரைசலின் நிறை சதவீதம் எனப்படும். ஒரு கரைசலில் உள்ள கரைபொருளின் நிறையை சதவீதத்தில் குறித்தால் அது அக்கரைசலின் நிறை சதவீதம் எனப்படும். நிறை சதவீதம் என்பது W/W என்று குறிக்கப்படும். நிறை சதவீதம் என்பது W/W என குறிக்கப்படும். நிறை சதவீதம் வெப்பநிலையை சார்ந்தது அல்ல. நிறை சதவீதம் வெப்பநிலையை சார்ந்தது அல்ல. ஒரு கரைசலில் உள்ள கரைபொருளின் கன அளவை சதவீதத்தில் குறித்தால் அது அக்கரைசலின் கன அளவு சதவீதம் எனப்படுகிறது. ஒரு கரைசலில் உள்ள கரைபொருளின் கன அளவை சதவீதத்தில் குறித்தால் அது அக்கரைசலின் கன அளவு சதவீதம் எனப்படுகிறது. 10% கனளவு எத்தனால் நீர்க்கரைசல் என்பது 10 மில்லி எத்தனாலை 90 மில்லி நீரில் கரைத்து பெறப்படும் கரைசலை குறிக்கிறது. 10% கனளவு எத்தனால் நீர்க்கரைசல் என்பது 10 மில்லி எத்தனாலை 90 மில்லி நீரில் கரைத்து பெறப்படும் கரைசலை குறிக்கிறது. கன அளவு சதவீதம் வெப்பநிலை அதிகரிக்கும் போது குறைகிறது. கன அளவு சதவீதம் வெப்பநிலை அதிகரிக்கும் போது குறைகிறது. கரைசல்களில் உள்ள கரைபொருளின் அளவுகள் V/V என்ற பதத்தால் குறிக்கப்படுகிறது. கரைசல்களில் உள்ள கரைபொருள்களின் அளவுகள் V/V என்ற பதத்தால் குறிக்கப்படுகிறது. கரைசலின் செறிவுகள் W/W என்று குறிக்கப்படுகின்றன. கரைசலின் செறிவுகள் W/W என்று குறிக்கப்படுகின்றன. கரைசலில் உள்ள கரைபொருளின் சரியான அளவினை குறிப்பதற்கு செறிவு என்ற பதத்தை பயன்படுத்துகிறோம். கரைசலில் உள்ள கரைபொருளின் சரியான அளவினை குறிப்பதற்கு செறிவு என்ற பதத்தை பயன்படுத்துகிறோம். நீரற்ற காப்பர் சல்பேட் உப்பில் சில துளி நீரினை சேர்க்கும்போது அல்லது குளிர்விக்கும் போது உப்பானது மீண்டும் நீல நிற நீரேறிய உப்பாக மாறுகிறது. நீரற்ற காப்பர் சல்பேட் உப்பில் சில துளி நீரினை சேர்க்கும்போது அல்லது குளிர்விக்கும் போது உப்பானது மீண்டும் நீல நிற நீரேறிய உப்பாக மாறுகிறது.
எப்சம் உப்பில் 7 நீர் மூலக்கூறுகள் உள்ளன. எப்சம் உப்பில் 7 நீர் மூலக்கூறுகள் உள்ளன. படிகங்களுடன் காணப்படும் நீர் மூலக்கூறுகளின் எண்ணிக்கையே படிகமாக்கல் நீர். படிகங்களுடன் காணப்படும் நீர் மூலக்கூறுகளின் எண்ணிக்கையே படிகமாக்கல் நீர். படிக உப்புக்களை வெப்பப்படுத்தும் போது அவை படிகமாக்கல் நீரை இழந்து படிக உருவமற்றவைகளாக மாறுகின்றன. படிக உப்புக்களை வெப்பப்படுத்தும் போது அவை படிகமாக்கல் நீரை இழந்து படிக உருவமற்றவைகளாக மாறுகின்றன. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.